इस यान के अनुवर्तन के लिए 3 ग्राउंड स्टेशंस हैं। शार स्थित ग्राउंड स्टेशन, त्रिवेंद्रम तथा मॉरिशस स्थित ग्राउंड स्टेशंस हम तक यान के आंकड़े उपलब्ध करा रहे हैं। वर्तमान में शार तथा त्रिवेंद्रम स्थित ग्राउंड स्टेशंस इसे पूर्णतः ट्रैक कर रहे हैं। +4 minutes. We are 240 seconds into launch. Normal. நூத்தி ஓராவது ராக்கெட்டை தற்போது இஸ்ரோ மிக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வருகிறது. இன்னும் சில நிமிடங்கள் இதற்கான வெற்றிக்கான அந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில நம்மளோட மூத்த விஞ்ஞானி சிவசுப்பிரமணியம் மீண்டும் இணைகிறார். சார் வணக்கம். ரொம்ப முக்கியமான இந்த எல்லை பாதுகாப்பு, அதே போல கால சூழல், இது போன்ற விஷயங்கள்ல இஸ்ரோனுடைய முன்னெடுப்புகள் எப்படி இருக்கிறது, இந்த ராக்கெட்டினுடைய செயல்பாடுகள் எப்படி? இந்த செயற்கைக்கோள் ரிசாட் 1B என்கின்ற சீரீஸ்ல சேர்ந்தது. இந்த ரெடார் இமேஜிங் சேட்டலைட் மூலமாக சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரெடார் என்கிற கருவியை பொருத்தி C-பேண்ட் மூலமாக மேகமூட்டத்தின் அளவு, இடையில எவ்வாறு மேகமூட்டங்களுடைய மூமெண்ட் இருக்கு, அதனுடைய தன்மை எப்படி, அதனுடைய வெட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிற பார்க்க முடியும். இதில் நான் முக்கியமாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கைக்கோளில் சைடு லுக்கிங் ரேடார்னு இருக்கு. இந்த சைடு லுக்கிங் ரேடார் மூலமாக எதிரியுடைய சைடில் பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. இது துல்லியமாக 3D மேப்பிங் பண்ணுறதுக்கோ 2D மேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதனால ஒரு எதிரியினுடைய ஒரு கட்டடமோ ஒரு நிலைப்பாடுகளோ அதில் சைடில் நம்ம பார்க்கக்கூடிய தன்மையுடைய ரேடார் இருக்கு. மேலும் இதனுடைய லார்ஜர் அப்பர்ச்சர், சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடாரில் இருக்க லார்ஜர் அப்பர்ச்சர் மூலமாக ரொம்ப துல்லியமாக இமேஜில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்பாக இருக்கும்னா ஒரு கட்டடத்தை நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா அந்த கட்டடத்தினுடைய வரைபடங்கள் ரொம்ப துல்லியமாக விண்டோ வரைக்கும் தெரிகிற அளவுக்கு நமக்கு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. இது எல்லை பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும். இந்த இதில் நாங்கள் பார்க்குறது என்னன்னா, வெளிநாடுகள், அண்டை நாடுகள் இது போல செயற்கைக்கோளை விட்டு பார்க்குற அளவுக்கு நம்மளும் முன்னேறிட்டோங்கிறது ஒரு பெருமையாக எனக்கு நான் கருதுறேன். இப்போ ரீஆர்பிட் பேசிவ்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த விண்வெளி குப்பைகளை உருவாக்காத ஒரு சேட்டலைட்டா இது வடிவமைக்கப்பட்டதா, அதனுடைய பொருள் என்ன சார்? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒரு சேட்டலைட் போன பிறகு அதனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய எரிபொருள் ஃபியூயல் அது சுத்திக்கிட்டே இருக்கும். அது விண்வெளி கழிவு மாதிரி போய் அந்த இது வெளியில போற சமயத்துல அது ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதுல இருக்க அந்த ப்ரொப்பலண்ட் திருப்பி பூமிக்கோ பிரபஞ்சத்துக்கோ சுத்தத்தை ரொம்ப இது பண்ணக்கூடிய டேமேஜ் ஹசார்டஸ் ஆகும். அதை போக்குறதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா, 5 வருஷம் இந்த செயற்கைக்கோளுடைய செயல்பாடு அது முடிஞ்ச பிறகு இதை டீஆர்பிட் பண்ணி கீழே குறைச்சி வந்துடுவாங்க. அப்போ இந்த எரிபொருளை டிஸ்சார்ஜ் பண்ண பேர் பாசிவேஷன் பேர். பாசிவேஷன் மூலமாக அந்த எரிபொருளில் மிச்சமுள்ள இருக்க எரிபொருளை நம்ம கலட்டி விட்டுறது. கலட்டி விட்டுறது 2 கட்டமாக கழட்ட போகிறாங்க. பாசிவேஷன் 1, பாசிவேஷன் 2ங்கிற 2 கட்டமாக அதை கலட்டி விடுறதுனால செயற்கைக்கோளில் எரிபொருள் இல்லாத, மிச்சம் இல்லாத எரிபொருள் இல்லாத ஒரு பொருளாக இருக்கும். அந்த செயற்கைக்கோளை 5 வருஷம் கழித்த பிறகு அதை டீஆர்பிட் பண்ணி குறைந்த ஆர்பிட்டு கொண்டு அதை இன்னும் கொஞ்சம் பாட்டாக அது ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க. இது மூலமாக சேட்டலைட் டீபரிஸுடைய அபாயம் நமக்கு தவிர்க்கப்படும். இந்த பாசிவேஷன் ட்ரீட்மெண்ட் ஒன்று, டீஆர்பிட் பண்ணுறது ஒன்று. இது மூலமாக விண்ணில் இருக்கின்ற செயற்கைக்கோள் குப்பைகளை நாம் கண்ட்ரோல் பண்ணுறோம். இது சர்வதேச அளவில் ரொம்ப பாராட்டப்பட்ட செயலாக நான் கருதுகிறேன். ஏன்னா எல்லாரும் செயற்கைக்கோளை விட்டுட்டு அங்கங்கே போட்டுருவாங்க. அந்த பிளாஸ்டிக் பேக்கை விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. அது விண்ணில் சுற்றிக்கிட்டே இருந்து அது ரொம்ப அபாயகரமான விளைவுகளை கொடுக்கும். அதை நம்ம இது தடுக்கிறதுக்காக இந்த செயற்கைக்கோளில் இருந்தும் வருங்காலத்தில் விட போகக்கூடிய செயற்கைக்கோள்களில் இருந்தும் இந்த செயற்கைக்கோளால் உருவாக்கக்கூடிய குப்பைகளை குறைக்க வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட்டு
செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி C61 EOS 09 செயற்கைக்கோளும் நம்ம விண்ணில் பறக்கின்ற இந்த குப்பைகளை, அதாவது டிபரிஸை குறைக்கக்கூடிய முயற்சியில் நம்ம வெற்றிகரமாக செயல்படுறோம். இதில் நான் விஞ்ஞானியை பார்க்குறது அந்த நம்மளோட மூத்த விஞ்ஞானி திரு தாவே வெங்கடேஸ்வரனும் இணைந்திருக்கிறார். சார், 101வது ஒரு சேட்டலைட் ராக்கெட் நம்ம விண்ணில் செலுத்துவதற்கு தற்போது அதற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு முக்கியமானதாக பார்க்குறீங்க சார்? இது வரைக்கும் அதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருந்திருக்கு? இஸ்ரோனுடைய சமீப கால டிஃபென்ஸ்க்கு பயன்பட்ட வகைகளை எப்படி பார்க்குறீங்க சார்? இது டிஃபென்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, இரவுலையும் பார்க்க முடியும். உங்களுக்கு மேகமூட்டம் இருக்கக்கூடிய சமயத்திலையும் தரைப்பரப்பை கண்காணிக்க முடியும். ஸோ இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது 09 அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் 8 வயதுக்கு முன்னாடி அமைச்சிருக்கோம். அதனுடைய ஆயுட்காலம் சுமார் 5 ஆண்டுகள் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பழைய செயற்கைக்கோளினுடைய ஆயுட்காலம் முடிய போகுது. அதற்கான நிலையை இது எடுப்பதற்காக அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பேரிடர் நடந்தா அல்லது பல்வேறு விதமான நமக்கு பூமியில எந்த பகுதியில என்ன நடக்குது, இப்போ ஆறினுடைய திசை மாறுதா, அல்லது நில பயன்பாடு, காடுகளாக இருந்த இடம் வேறவா மாறுதா போன்ற பல்வேறு விஷயங்களை கண்காணிப்பதற்கு இது நமக்கு பெரிதும் உதவும். இதுல சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது இந்த செயற்கைக்கோளினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு தரைப்பரப்பை நம்ம புகைப்படம் எடுக்கும்போது நமக்கு 0.85 மீட்டர்ஸ், அதாவது ஒரு மீட்டருக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மளால பார்க்க முடியும். இப்போ என் கையில நான் ஒரு கைப்பை வச்சிருந்தேன்னா, ஒரு லேப்டாப் பேக் வச்சிருந்தேன்னா பேக் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ மிக துல்லியமாக பார்க்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க. ஒரு மனிதர் வர்றாரு, எல்லை ஊடுருவல் இருந்தால் கூட அதை ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய வகையில் இனி இந்த சேட்டலைட் பயன்பட போகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கலாம்ல சார்? ஆமா, நம்ம எந்த இடத்துல பாக்குறோமோ அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை மிக துல்லியமாக கூறாக நம்மளால பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு கையில ஒரு பேக் இருந்தா அந்த பேக்கை பார்க்க அளவுக்கு இதுல உங்களுக்கு திறன் இருக்கும். இப்போ நம்மளுடைய எல்லை பகுதிகளை பொறுத்தளவுக்கு பல கிளைமேட்டுகள் இருக்கு. குறிப்பாக கடுமையான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய பாதையும் இருக்கு, கடுமையான ஒரு சூழலும் இருக்கு. அங்கெல்லாம் எப்படி பயன்படும்? குறிப்பாக நம்ம காஷ்மீரினுடைய அந்த எல்லை பகுதிகளில் பனிப்பொழிவு காலங்களில் எவ்வளவு துல்லியமாக பார்க்க முடியும் சார்? எந்த வானிலை சூழலையும் இது நீங்க பயன்படுத்த முடியும். ஏன்னா இதுல நம்ம காணொரு ஒளியே பயன்படுத்தலை. இப்ப நம்ம நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம காணொரு ஒளி, நம்ம கண்ணில் படுற அந்த ஒளியை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் மேல ஒளிப்பட்டு தெரிச்சு நம்ம கண்ணில் வருது, நம்ம பாக்குறோம். இது இப்போ உதாரணமா மேகம் இருந்தா மேகத்தின் வழியாக காணொரு ஒளி ஊடுருவாது. ஸோ மேகம் இருந்தா மறைச்சிரும். ஆனா நம்ம இதுல பயன்படுத்துறது மைக்ரோவேவ். அது எல்லாத்தையும் புகுந்து போக முடியும். அதனால எந்த நிலை இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம பாக்குறது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, நம்ம திரைப்படங்கள் எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு வீடியோ கேமரா மாதிரி அப்படிலாம் இருக்காது. இது புகைப்படம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். குறிப்பா நில பயன்பாட்டுல இப்போ ஒரு புதிதா ஒரு பகுதியில கட்டடம் வருது, அல்லது ஒரு மனிதர்கள் நிறைய பேர் கூடி இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சார். நம்மளோட மீண்டும் சிவசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார்கள். சார், இப்போ மற்ற நாடுகளோட நம்ம வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய சேட்டலைட்டினுடைய செயல்பாடுகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இன்னும் நம்ம அட்வான்டேஜான டெக்னாலஜிக்கு போகிறதுக்கான பணிகள் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க? அவர் சொன்னது போல் டாப்லர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார், இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடாரை நம்ம யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். இது வரைக்கும் 5 செயற்கைக்கோளில் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மல்டி சார்ன்னு சொல்லுவாங்க, மல்டி டைமென்ஷனல் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார். அதில் 2 டைமென்ஷனல் பிக்சரும் எடுக்கலாம், 3 டைமென்ஷனல் பிக்சரும் எடுக்கலாம். அது ரொம்ப இமேஜ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நான் பார்க்குறது ஸ்பாஷியல் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸ்பாஷியல் ரெசல்யூஷன் 1 மீட்டர்லேருந்து உள்ள குறைவா, அதாவது 0.5 மீட்டர் அளவுக்கும்
0.35 மீட்டர் உயரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை, அதாவது 0.3 மீட்டர் உயரத்துக்கும் 0.5 மீட்டருடைய விட்த்துக்கும் உள்ள பொருளினுடைய அளவை அக்யூரேட்டாக நம்ம கண்காணிக்க முடியும். இதில் வந்து ரடார் டெக்னாலஜியில் வந்து நம்ம ரொம்ப மாஸ்டர் ஆகியிருக்கோம். முதல்ல 2018 ரிசார்ட் 2Bங்கிறத வந்து ஒரு செயற்கைக்கோள் நம்ம அனுப்பி அதில் வந்து இந்த பம்பாயில் நடந்த இந்த பயங்கரவாதிகள் தாக்குதலை கண்காணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் பண்ணோம். இப்போ நம்மளே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எஸ் அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அதைத்தான் நம்ம ரடார் இமேஜிங் சேட்டலைட் 1 சீரீஸ், ரடார் இமேஜிங் சேட்டலைட் 2 சீரீஸ்ன்னு இருக்கு. இப்போ முதல்ல நம்ம 2 சீரீஸை விட்டுட்டு இப்போ திருப்பி 1 சீரீஸில் நம்மளை சுயமாக செய்கிற டெக்னாலஜி வந்து நம்ம பிற நாடுகளை பார்க்குறப்ப இஓஎஸ் செயற்கைக்கோள் வந்து ஈசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க விடக்கூடிய அக்யூரேட் அளவுக்கு போனதுனால இனிமேல் நம்ம வந்து பனிமூட்டத்தினுடைய மேகமூட்டத்தினுடைய அளவையோ பயிர்களுடைய வளர்ச்சியையோ ஃபாரஸ்டில் நடக்கிற ஈவன் அனிமல் மூமெண்ட்டு ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். ஃபிஷரிஸு, கடலில் நடக்கிற மீன்களுடைய ஓட்டம், அது இதனுடைய தன்மை எவ்வளவுக்கு கூறாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் இந்த இடத்துல கிடைக்குதுங்கிற அளவுக்கு நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா பனிச்சரிவுகள், அதாவது ஹிமாலயன் பிரதேசத்தில் பனிச்சரிவுகள் வந்து சரிவு வந்து அது வெள்ளப்பக்கமாகி வெள்ளப்பெருக்காகி ஆற்றுல வந்து ரொம்ப ஃப்ளட் வர்றதை கண்காணிச்சிடலாம். கண்காணிக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகப்படும்.